நம்ம வாயை மூடிட்டு அமைதின்னு இருந்த வரைக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருந்துச்சு. நின்னா நிம்மதி, நடந்தா நிம்மதி, உட்காந்துருந்தா நிம்மதி, சாப்பிட்டா கூட நிம்மதியாக சாப்பிட்டோம், பைக்கில் போனால் கூட நிம்மதியாக போகணும், கார் ஓட்டினா கூட நிம்மதியாக கார் ஓட்டணும், காரில் உட்காந்துட்டு போனாலும் நிம்மதியாக உட்காந்துட்டு போகணும், தூங்குறப்பவும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும். எப்போ ஃபோன் வாடகையே இல்லாமல் நம்ம கைக்கு குடி வந்துச்சோ அப்போ போச்சுங்க நம்ம நிம்மதி. அதிலிருந்து நின்னா பேச்சு, நடந்தா பேச்சு, உட்காந்துருந்தா பேச்சு, சாப்பிட்டா பேச்சு, பைக் ஓட்டினாலும் பேச்சு, கார் ஓட்டினாலும் பேச்சு, காரில் உட்காந்துட்டு போனாலும் பேச்சு. அட இவ்வளோ ஏங்க, படுத்து தூங்குறப்பவும் பேச்சுன்னு மூச்சு வாங்க பேசணும். கடைசியாக இந்த பேச்சு நம்மளை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு தெரியுமா? ஹலோ, சுரேஷ் இருக்காரா? சுரேஷ் இல்லை, ரமேஷா இருக்காரா? ஏய், உன் குரலை வச்சு எனக்கு தெரியும்டா, நீ சுரேஷ் தான்டா. ஏய் அடிக்காதடா. யார்கிட்ட பேசுறான்? 6வது படிக்கும்போது இந்த ஆயக்கட்டில் திருட்டு தின்னு வாங்கினியா அந்த சுரேஷ் தானே நீ? ஏய் பொய் சொல்லாதடா. ஏய் ரோட்ல போற பொண்ணுங்க ரோசா பூ எடுத்து செருப்படி வாங்கினியா அந்த பையன்? யார்கிட்டடா பேசுறேன்? சரி நான் வெயிட் பண்றேன். நீ பேசு. அது சுரேஷ், அது வந்துடா. பாரா கொஞ்சம் பேசுனடா, 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன்டா. கொஞ்சம் 2 நிமிஷம் என்னடா இவன் எவ்வளவு நேரமா போன பேசுறாங்க. சாமி எப்படா இவன் பேசிட்டு வைப்பான். ஏய் பா வச்சுட்டேன்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? ஒரு ஃபோனை கூட பேச விட மாட்டேன். என்னடா ஏய் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறேன்? நீ எவன் கிட்டடா ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன்? இதுவா, அது யாருன்னே தெரியல. ராங் நம்பர் இவ்வளோ நேரமா பேசுனேன். ஆமா பேசலாம். 28 நாளைக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். நாளைக்கு 2 GB டேட்டா தராங்க. நமக்கு அது போதும். நமக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதை பார்க்கறதுக்கு அந்த 2 GB சரியா போயிடுது. ஆனா இந்த இன்கமிங் கால், அவுட்கோயிங் கால் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. கரெக்ட் தான். நம்மளும் எவனுக்கும் கால் பண்ண மாட்டோம், எவனும் நமக்கும் கால் பண்ண மாட்டான். 28 நாள் முடிஞ்சு யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு தோணுது. அதனால நான் என்ன பண்ணுவேன், கைக்கு வர நம்பருக்கு டயல் பண்ணி கால் பண்ணி பேசுவேன். டெய்லி இப்படி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டெய்லி அவனுக்கு கூட மொக்க போடுவேன். அப்பதான் 28 நாள் முடியறப்போ அப்பாடா எல்லாத்தையும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். இதெல்லாம் உனக்கு தோணுது? இதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஃபோனில் பேச்சாக இருந்தப்போ கூட பிரச்சனை கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சோ அப்போ ஆரம்பிச்சது உண்மையான பிரச்சனை. நின்னா பேச்சு, நடந்தா கேமு, உட்காந்தா கேமு, அதில் ஒரு செல்ஃபி, கொஞ்ச நேரம் சேட்டிங், சாப்பிட்றப்ப ஃபோனு, பைக் ஓட்டுறப்ப செல்ஃபி, கார் ஓட்டுறப்ப காலு, பின்னாடி கேமு, ஆகி கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்ட போகிறோம். இப்படியே பண்ணி கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போச்சு. மணி ராத்திரி 12 என்னத்தை அப்படி பார்க்குறான்? ஒரு வழியா முடிச்சாச்சு. என்னடா வேலையெல்லாம் முடிச்சாச்சா? உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமாம், நீ ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? சாச்சா அப்படிலாம் இல்லைப்பா. அதுதான் யாரோட அவுட்டிங் போயிட்டேன். உனக்கு கையில் எடுக்கவே இல்லை. 2 GB டேட்டா யூஸ் பண்ணவே இல்லை. அதான் உட்காந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்ட்டு பிடிச்ச வீடியோஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி 2 GB டேட்டாவை காலி பண்ணி முடிச்சேன். இப்போ ரெண்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உனக்கு தூக்கமே வராது. தூக்கமா? அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? 12 மணிக்குள்ள 2 GB டேட்டாவை காலி பண்ணி. அப்போல்லாம் பாட்டு கேட்க மட்டும் தான் ஹெட்செட் யூஸ் பண்ணோம். இப்போ பாட்டு கேட்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, கேம் விளையாடுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஹெட்செட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரூமில் ஆள் இருந்தாலும் ஹெட்செட், ஆள் இல்லைனாலும் ஹெட்செட். ஃபோனை நோண்ட கற்றுக்கிட்டது பத்தாதுன்னு வாட்சையும் ஸ்மார்ட் வாட்சாக்கி நோண்ட கற்றுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் மொத்தமாக யூஸ் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, மொத்தமாக சார்ஜ் போடுறது தான் பிரச்சனை. அப்போல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற மாதிரி ஒரே ஃபோனு ஒரே சார்ஜர்னு ஓடிட்டு இருந்துச்சு. கையில் கட்டின வாட்சும் காதில் மாட்டின ஹெட்செட்டும் வெறும் காற்று மட்டும் தான் வாங்குச்சு. ஆனால் இப்போ செல்ஃபோன் சார்ஜ் போச்சுன்னா சிகப்பு கலர் ஒயர் சார்ஜிங், நீலப்பல் ஹெட்செட் சார்ஜ் போச்சுன்னா வெள்ளை கலர் ஒயர் சார்ஜிங், கருப்பா கலையான ஸ்மார்ட் வாட்ச் சார்ஜ் போச்சுன்னா கருப்பு கலர் ஒயர் சார்ஜிங், லேப்டாப்பில் ஆரம்பித்து கொசு பேட்டை வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் சார்ஜிங், பைக்கில் சார்ஜிங், காரில் சார்ஜிங், காருக்கும் பைக்குக்கும் தனியாக சார்ஜிங், கரண்ட்டு போனால் பவர் பேங்க்கில் சார்ஜிங், பவர் பேங்க்குக்கு ஒரு தனியாக சார்ஜிங். ஏய் சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோன் யூஸ் பண்ணாதடா. முன்னாடிலாம் சுவிட்சு நிறையா இருக்கும், சாக்கெட் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இப்போது சுவிட்சுக்கு ஒரு சாக்கெட்டு ஃபுல்லாக சார்ஜர் ஆல்வேஸ் சார்ஜிங்கு. இப்படி தொட்டதுக்கெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு கடைசியில் என்னடா நம்ம வாழ்க்கைன்னு திரும்பி பார்த்தா வாழ்க்கை மொத்தமும் சார்ஜிங் மட்டும்தான் இருக்கும். என்ன வழக்கமாக கயிறு மட்டும் தான் சுற்றிட்டு இருப்ப, இப்போ கலராக வயரை சுற்றி பயங்கர ஃபேஷனாக மாறிட்ட போல. ஃபேஷன் ஏய் போயிடுறீங்க.
இது என் செல்போனோட சி டைப் சார்ஜர் ஒயர். இந்த வெள்ளை ஒயர் இருக்கு, இது என் ஹெட்செட்டோட சி டைப் சார்ஜர் ஒயர். கருப்பு ஒயர் இது இதோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட சார்ஜர். நானு எங்க போனாலும் ஏதாவது ஒரு ஒயரை மறந்துட்டு போயிடறேன்டா. ஆனா இது கையிலையும் கழுத்து சுத்திட்டு வரணும்னு வச்சுக்கோயேன், பேசுறதுக்கு பேசுன்னு வச்சு சார்ஜர் ஒயர் மறந்துட்டு போகுது. யாரா சாமி நீ உன்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். நீயும் அதை ஃபாலோ பண்ணு. போப்போ நம்மெல்லாம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோமோ இல்லையோ, கண்டிப்பாக ஒயரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். சார்ஜ் பிரச்சனை ஒரு பக்கம்னா ரீசார்ஜ் பிரச்சனை அதை விட பெருசு. கையில் வச்சிருந்த ஃபோனு பாக்கெட்டுக்கு அடக்கமாக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எப்போ கையில் வச்சிருந்த ஃபோனு பாக்கெட்டை விட எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துச்சோ அப்போ ஆரம்பிச்சது பாருங்க ரீசார்ஜ் பிரச்சனை. நெட்டு சுத்துது. ஓ, ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சா? ரைட் 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 ரைட். சரி, கையில் வேற காசு கம்மியாக இருக்கு, ரீசார்ஜ் பண்ணலாமா வேணாமா? எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு போன ரீசார்ஜ் பண்ணிட்டா பொழுதன்னைக்கு நெட்டு வச்சு நோண்டிட்டு இருப்போம். நம்ம கால் பண்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நம்ம யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா கால் பண்ற அளவுக்கு யாரும் பெரிய ஆள் கிடையாது. சரி, ஒரு வாரம் அப்படியே ரீசார்ஜ் பண்ணாமே இருந்துதான் பார்ப்போமே. இயற்கை எழுந்து வாழ்வோம். கிடக்கட்டும். A few moments later. ஐயோ, கட் ஆயிடுச்சு. யாருக்கா கால் பண்ணிருக்குது? இவளா? இத்தனை நாள் பாவி மாமா கால் பண்ணான்னு போன கையிலேயே வச்சிருந்தேனே. இத்தனை நாள் ஒரு நாள் கால் பண்ணியாடி? டேய் தம்பி, சிலிண்டர் புக் பண்றேன். சிலிண்டர் புக் பண்ணணுமா? கடவுளே, என்னைக்கு ரீசார்ஜ் முடியுதுன்னு பாத்துருந்து அன்னைக்கு தான் இந்த எக்ஸ் மொபைல் கால் பண்ணுவேன். இந்த அம்மா சிலிண்டர் புக் பண்ண சொல்லுது. என்னடா இந்த recharge கொஞ்சம்